இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்பேசிஸான சிம்ப்ளெக்ஸ் டைப்பில் 2BHK வில்லா நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்டுருக்குறோங்க. ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லாக வந்து எலிவேஷனுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எம்எஸ்சில் வந்து கேட் கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய ப்ரொஜெக்ஷன் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுலேயே ஸ்பாட்லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா உட்டன் விண்டோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. 30 அடி ரோட்டு மேலே வந்துட்டு இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா 3 சென்ட் இடத்துல 1184 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே என்ட்ராகும் போது ஒரு ப்ராப்பரான ஸ்லோப்பில் வந்து ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுபோக வீட்டுக்குள்ளே வந்ததுமே வந்துட்டு வீட்டோட ஜலமூலையில் வந்து நமக்கு வந்துட்டு சம்ப் வந்து நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக டேங்க் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் ரைட் சைடு வால் ஃபுல்லாகவே வந்து டெக்ஸ்சர் ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த வீடு வந்து பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா கார் பார்க்கிங்கே வந்து நல்லா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் கார் வந்து பார்க் பண்ணலாங்க. அதுபோக 2 வீலர்ஸும் மினிமம் ஒரு 4 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க. கார் பார்க்கிங் 12.4க்கு 20 அப்படின்ற மெஷர்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டேர்கேஸ் கீழே வந்து அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் கிளாஸட் வித் டேப் கனெக்ஷனோடு வந்து கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஒரு ஹேட்ச்பேக் கார் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக 2 கார் வரைக்கும் அதில் பார்க் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. உள்ளே என்ட்ராகும் போது மெயின் டோருக்கு வந்து டீ கூட்டில் வந்து நமக்கு டீ கூட்டில் வந்து ஃப்ரேம் கொடுத்து டீ கூட்லேயே மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரானதுமே நல்ல ஒரு பெரிய சைஸில் வந்து லிவிங் ஹால் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலோட மெஷர்மெண்ட் 15.5க்கு 15 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து டபுள் லேயரில் வந்து ஃபால் சீலிங் ஒரு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அதிலே வந்து கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அதுபோக வந்துட்டு ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு ஈஸ்ட் சைடு வாலில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கிரே கலரில் பெயிண்ட் பண்ணி அதில் வந்து லீவ்ஸோட டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக வந்து ஒரு சூப்பரான டிவி யூனிட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெஸ்ட் சைடு வாலில் பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே வாலில் வந்து டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டகாசமான பூஜா யூனிட்டும் வந்து நமக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்துட்டு நமக்கு கிச்சனுக்கும் ஹாலுக்கு இடையில் இருக்கிற ஓப்பன் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா வால் பேனலிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க பிவிசியில். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதிலே ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங் 8க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் டைலோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நமக்கு இந்த இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து நமக்கு கவுண்டர் டாப்க்கு வந்துட்டு கிரானைட்டை வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக எஸ்எஸ் மெட்டீரியல் வந்துட்டு சிங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3x3 வந்து ஒரு உட்டன் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா டைனிங் ஸ்பேஸ்லேயும் நமக்கு வந்து வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்துட்டு உள்ள அதாவது நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே 2 பெட்ரூம்ங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து 2 பெட்ரூமே வந்து மாஸ்டர் பெட்ரூமும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பெட்ரூமோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 9க்கு 15 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம்ங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. உட்டன் விண்டோ 3x4ல் 2 விண்டோ வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங் ஏரியாவில். அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 4.5க்கு 5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. ஷவர் கனெக்ஷன் அதுபோக வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. நான்ஸ்கிட் டைல் வந்து ஃப்ளோர் க்ளே பண்ணியிருக்காங்க. பிவிசி டோருங்க பாத்ரூம் பொறுத்த வரைக்கும். பெட்ரூம் எல்லாத்துக்குமே வந்து ரெடிமேட் டோர் ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சால்வுட்டில் வந்து ஃப்ரேம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பெட்ரூமே வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்துட்டுங்க. அடுத்ததாக இப்போ பார்த்துட்டு இருக்கிற பெட்ரூமும் வந்துட்டு 9.5க்கு 15 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 2 உட்டன் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. 3x4ல் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் லாஃப்ட் அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக இங்கேயும் ஒரு சூப்பரான அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 4.5க்கு 4.5 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. 7 ஃபீட் வரைக்கும் இங்கேயும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. செராமிக் டைல் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸட் ஷவர் கனெக்ஷன் வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹால் ஆகட்டும் பெட்ரூம் ஆகட்டும் கார் பார்க்கிங்கோட எல்லாமே நல்ல ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க. வித் டைனிங்கோட வந்துட்டு கிச்சனும் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரியான ஸ்பேசிஸான வீடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீடு கம்ப்ளீட்டான உடனே வந்து அதாவது ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டான உடனே வந்து இம்மிடியேட்டாக புக் ஆயிருங்க. ஸோ இந்த வீடு அப்படி தான். நம்ம வீடியோ எடுக்கும்போதே நிறைய பேர் வந்து இந்த வீடு வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. இந்த டைம்லேயே வந்துட்டு இந்த வீடோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா காரமடை அடுத்து டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. எக்ஸாக்டாக மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்குள்ள தான் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் வரலாங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான வீடு இடம் சம்மந்தமான நிறைய போஸ்ட் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோங்க.
ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இடம் வீடு கோயம்புத்தூரில் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தாங்க, நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீட்டோட பட்ஜெட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.